இந்தியன் விண்வெளி அறிவியல் கல்லூரியில் பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. திருவனந்தபுரத்தில் உள்ள இந்தியன் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் முதுகலை பட்டம், பொறியியல் பட்டமும், மேலாண்மை பிரிவில் முதுநிலை பட்டமும் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் பணிக்கு 30 வயது உடையவர்கள், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பணிக்கு 50 வயது உடையவர்கள், இன்ஜினியர் பணிக்கு 35 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.iist.ac.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 11ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய வனவிலங்கு ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தேசிய வனவிலங்கு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 இருந்து 28 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 700 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.wii.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களுடன் நகல்களையும் விண்ணப்ப கட்டணத்தின் டிடியை அட்டாச்மெண்ட் செய்து தி ரிஜிஸ்ட்ரார் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, டேராடூன் 248001 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக ஜனவரி 11ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கான அறிவிப்புகள் இதோ உங்களுக்காக. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மெக்கானிக்கல், தெர்மல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளில் ஏதாவது ஒன்றில் முதல் வகுப்பு தேர்ச்சியுடன் கேட் மற்றும் நெட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.annauni.edu என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும், விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக ஜனவரி 10ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் கீழ் உள்ள உயிரி ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிரி ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள ஜேஆர்எஃப் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது முதுநிலை பட்டப்படிப்புடன் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.drdo.government.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை திரையில் தோன்றும் முகவரியில் அனுப்புமாறும் கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 17ஆம் தேதி நேர்முக தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக ஜனவரி 15ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் தொலைத்தொடர்பு பிரிவான ரயில்டெல் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. ரயில்டெல் நிறுவனத்தில் டெக்னிக்கல் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வரவேற்கப்படுகின்றனர். டிப்ளமோ, பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 இருந்து 30 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் railtel.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1200 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 600 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 27ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.